டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் சிந்து சமவெளி நாகரிகம் அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி A to Z பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதனுடைய காலம் பார்த்திங்கன்னா சுமார் கிமு 3300 முதல் கிமு 1900 வரை செழித்து வளர்ந்தது. இதனுடைய பரப்பளவு இது இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய பகுதிகளில் சுமார் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரவியிருந்தது. இதனுடைய நகர அமைப்பை பற்றி பார்க்கலாம். இது உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகர நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய முதல் தளம் 1921 முதலில் ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்டதால் இது ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. பெரிய குளம் மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட பெருங்குளம் இவர்களின் மிகப்பெரிய கட்டடக்கலைகளுக்கு சான்றாக அமைகிறது. கட்டுமான பொருட்கள் இவர்கள் வீடுகளை கட்ட வலுவான சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினார்கள். கழிவு நீர் மேலாண்மை ஒவ்வொரு வீட்டிலும் மூடி வைக்கப்பட்ட நவீன கழிவு நீர் வடிகால் அமைப்பு இருந்தது. உலோகம் இவர்கள் செம்பு, வெண்கலம், தங்கம் மற்றும் வெள்ளியை பயன்படுத்தினார்கள். ஆனால் இரும்பின் பயனை அறியவில்லை. விலங்குகள் இவர்கள் ஆடு, மாடு மற்றும் யானைகளை அறிந்திருந்தனர். ஆனால் குதிரையின் பயனை அறியவில்லை. பொருளாதாரம் இவர்களின் பொருளாதாரம் விவசாயம் மற்றும் மெசபடோமியா போன்ற நாடுகளுடன் செய்த கடல் வணிகத்தை சார்ந்து இருந்தது. முக்கிய துறைமுகம் குஜராத்தில் உள்ள லோத்தல் என்பது இந்த நகரத்தின் மிக பழமையான கப்பல் கட்டும் தளமாக இருந்தது. எழுத்துமுறை இவர்கள் பயன்படுத்திய சித்தர எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லை. அளவீடுகள் இவர்கள் தரப்படுத்தப்பட்ட எடை கற்கள் மற்றும் அளவுகோல்களை பயன்படுத்தினார்கள். தெய்வ வழிபாடு இவர்கள் பசுபதி அதாவது சிவன் போன்ற உருவம் கொண்ட மற்றும் பெண் தெய்வங்களை வழிபட்டனர். அழிவு காலநிலை மாற்றம், வெள்ளம் அல்லது ஆறுகள் திசை மாறியதன் காரணமாக கிமு 1900 வாக்கில் இந்த நாகரிகம் வீழ்ச்சியடைய தொடங்கியது. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது நம்ம கண்டுபிடிப்புகள் மற்றும் தளங்கள் அதாவது சைட்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் பற்றி பார்க்கலாம். ஹரப்பா தளம் முதலில் 1826 சார்லஸ் மேசன் என்பவரால் பார்வையிடப்பட்டது. 1856 லாகூர் முதல் கராச்சி வரை ரயில் பாதை அமைத்தபோது இந்த நாகரிகத்தின் சுவடுகள் காணப்பட்டன. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையிலான பொதுவான அம்சங்களை உறுதிப்படுத்தினார்கள். ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்று பொருள். மொஹஞ்சதாரோ என்ற சிந்து மொழி சொல்லுக்கு இறந்தவர்களின் மேடு என்று பொருள். சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி என்று மெஹர்கர் கருதப்படுகிறது. மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடமாகும். கிமு 7000 மொஹஞ்சதாரோ யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லோத்தல் தலம் குஜராத்தில் உள்ள சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. காலிபங்கன் அதாவது ராஜஸ்தான் என்ற இடத்தில் உழுத நிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம கட்டடக்கலை மற்றும் திட்டமிடல் அதாவது ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் பற்றி பார்க்கலாம். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஆகும். நகரங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. மேல் நகர அமைப்பு மற்றும் கீழ்நகர அமைப்பு. கோட்டை பகுதி நகரத்தின் மேற்கு பகுதியில் உயரமாக அமைந்துள்ளது. நகரத்தின் கிழக்கு பகுதி தாழ்வான உயரத்திலும் அதிக பரப்பளவிலும் இருந்தது. தெருக்கள் சட்டக வடிவமைப்பு கொண்டிருந்தன. சாலைகள் நேராகவும் வடக்கு தெற்காகவும் மற்றும் கிழக்கு மேற்காகவும் வெட்டி கொண்டன. சாலைகளின் ஓரங்களில் கழிவுநீர் செல்வதற்கான வடிகால்கள் அமைக்கப்பட்டிருந்தன. கழிவுநீர் வடிகால்கள் மென்மையான சரிவை கொண்டிருந்தன. வீடுகள் 1 அல்லது 2 அடுக்குகளை கொண்டிருந்தன. அரண்மனைகளோ அல்லது வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை. ஸ்டூடெண்ட்ஸ்,
இன்றைக்கி நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் பார்ட் ஏ பற்றி A to Z பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் பார்ட் பி வருது, தவறாமல் அதையும் பாருங்கள்.